வணக்கம் நண்பர்களே. பொச்சாவாமைங்கிற அதிகாரத்துல நாம 5 குறள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 6வது குறள் பார்க்கலாம். பொச்சாவாமை. பொச்சாவாமை அப்படிங்கிறது மறதி. நம்முடைய பழம்பெரும் சொல். அதுல பொச்சாவாமை அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லப்படுது. இந்த பொச்சாவாமையில அந்த 5 குறள்களையும் நல்லா பார்த்தோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த பொச்சாவாமையினுடைய தீமைகள் என்ன அப்படிங்கிறதனுடைய எல்லாம் திருவள்ளுவர் சொன்னார். இப்ப இந்த 6வது குறள் என்ன சொல்றாருன்னா, இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இரு. ரொம்ப ஆழமா இந்த குறள் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே 5 குறள் சொல்லியிருக்க. அந்த 5 குறள்கள்ல சில ஒப்பீடுகள் அப்படிதான் சொல்லி 5 குறள் சொன்னவரு 6வதாகவும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இழுக்காமை இழுக்காமை அப்படிங்கிறதும் வருது. இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாய்ப்பின் அது ஒப்பது. அவர் சொல்றாரு, அந்த மறதியின்மையை பற்றி அவர் அவ்வளவு பெருமையா சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த இழுக்காமையை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா போதும். இழுக்காமை யார் இழுக்காமை யார் மாட்டும் என்றும் அத அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கிற. யார் மாட்டும் என்றும் என்ன காலமானாலும் சரிதான். நம்ம இன்னைக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகல, இல்லைன்னா வேற எங்கேயும் போகல, இல்லைன்னா ஒரு வெளியே கூட நம்ம எங்கேயும் போகல, வீட்டிலான இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு எதை மறந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாம எதுவும் ஞாபகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம எதுவும் வகுத்துக்கிட முடியுமா? இல்ல இது பள்ளிக்கூடத்துக்கு பையன் கிட்டதான்டா, இல்ல அதை சார் மறந்துட்டேன்டா, அதனால நீங்க அதை என்னன்னு பாருங்க அப்படின்னு பையன்கிட்ட நம்ம நம்முடைய மறதியை மன்னிக்கப்படுமா? சார் எல்லாம் நல்லா சொல்லுவாரு, ஆனா கிளாஸ்ல வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாரு அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்க முடியுமா அவருக்கு? அதனாலதான் அவர் சொல்றாரு, இழுக்காமை. அதுக்கப்புறம் அதை வலியுறுத்துறாரு, யார் மாட்டும். நீங்க யாரு ஆள் யாருன்னு சொல்லுவியோ பார்க்காதீங்க. நீங்க எவரிடத்துல அது வரக்கூடாது. அதனாலதான் அதை கவனிச்சு சொல்றாரு, யார் மாட்டும் என்றும். ஒரு லீவு விட்ட மாதிரி, வாரத்துக்கு 2 நாள் லீவு, அன்னைக்கு ஞாபகமே நம்ம வச்சுக்கிட வேண்டியதில்லை. எதையும் மனதுல ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அன்னைக்கு நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் அவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஆள் நம்ம இந்த இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்லலைன்னா அவன் கேட்பான். சார் அப்போ நீங்க எங்க கிட்ட எல்லாம் அப்படி இருக்கலாமோ?
அப்படின்பா. அதனாலதான் சொல்றாரு, யாரும் மாட்டும் என்றும், எந்த நாளுங்கிறது இல்ல, எல்லா நாட்களிலும் அந்த இத அவரு வழுக்காமை வாய்ப்பேன். அதுல தவறே ஏற்பட்டுறக்கூடாது. அதுல நாம ஒரு நாள் கூட அதுல நம்ம தவறாக இருந்தோம். அதுல காலையில 3 நேரம் நம்ம சாப்பிடுறோம்னு இருந்துச்சுன்னா, அதுல இல்ல காலையில இன்னைக்கு இந்த சாப்பிடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அந்த வழுக்காமைங்கிறது அதுல ஏற்படவே கூடாது. இன்னைக்கு எப்படியோ விடுபட்டு போச்சு. வழுக்காமை வாய்ப்பின் அது ஒப்பது இல்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த ரெண்டையும் வலியுறுத்துறாரு. அதாவது இழுக்காமை யாரும் மாற்றும் என்றும் வழுக்காமை வாய்ப்பேன். சொல்றாரு, அந்த வழுக்காமை வாய்ப்பேன் அது ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையுமானால், அத திருவள்ளுவர் ரொம்ப போர்ஸ் பண்ணி இதை செய்யலன்னா போச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. அத தவறு நேராமல் இருக்குமானால், தவறு நேராமல் இருந்துச்சுன்னா நீ வாய்ப்பின் அது ஒப்பது. அதை விட வேற ஒண்ணுமே இல்லப்பா உலகத்துல. இந்த மாதிரி ஒரு தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் சரிதான், யாருக்கிட்ட சரிதான். அது இந்த மறதிங்கிறது ஒண்ணு நமக்கு வரல அப்படின்னாச்சுன்னா அது வாய்க்குமானால் அது ஒப்பது இயல். அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த குரல்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு. எப்படி அந்த அந்த வார்த்தையை எப்படி அந்த வார்த்தைகளை அவர் நமக்கு அதுல சொல்றாரு, அதை எப்படி வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் அதுகளையெல்லாம் செய்யும் பொழுது கூட அந்த வாய்ப்பின் வழுக்காமை வாய்க்கணும். அந்த வழுக்காமையை எல்லா தொலையா கட்டி பிடிச்சு எழுதுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த வழுக்காமை வாய்ப்பு, நீ அந்த வழுக்காமை நமக்கு ஏற்பட்ட கூடாதேன்னு சொல்லி சிரத்தையாக நீ அந்த ஞாபகம், அந்த மறதியை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு போய் கொண்டு இருந்தால் எல்லா தருணங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லார் இடத்திலும் இந்த ஞாபகம் மறதியை நீ நன்றாக நீ அதை கடைப்பிடித்தி என்றால் உனக்கு அந்த வழுக்காமை வாய்ப்பின் அது ஒப்பது, அதுக்கு இணையான ஒரு இல்லை அப்படின்னு சொல்லி. சரி நண்பர்களே, அடுத்த குரல் என்ன?